கஸ்டமருக்கு இந்த பாம்பாங் டிசைன் தான் பண்ண போகிறேன். அந்த பாம்பாங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நம்மளோட புது saree புது ஷர்ட்டுக்குள்ளெல்லாம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க. அதை கீழே தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கணும். அதுலேருந்து கொஞ்சமாக பிச்சுட்டு அதை நல்லா கையில் இப்படி வச்சு உருட்டிக்கணும். உருட்டினா நல்ல ஒரு உருண்டை வந்துடுமா? அதுக்கப்புறம் நம்ம எந்த கிளாத்தில் வைக்கிறோமோ அதுக்குள் பின்னால் இப்படி வச்சுட்டு உள்ளே வச்சு மறுபடியும் அந்த கிளாத்தையும் அகைன் ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிச் பண்ணுறது நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வச்சு நல்லா இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழமும் நல்லா சுற்றிட்டு பூ கட்டுறதுக்கு நம்ம இப்படி நூல் கட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 கட்டு கட்டிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு இந்த பம்பாங்க எப்படி ப்ளவுஸில் மார்க் பண்ணேன், எத்தனை இன்ச்சு சைஸில் நான் அதை வச்சேன் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.